ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்துட்டு அதாவது கோமதி அம்மா பயங்கர பேரானந்தத்தோட உட்காந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அத்தான்னு மருமகளுக்கு கூப்பிட்றது கூட காதில் வாங்காமல் உட்காந்துருக்காங்க. ஏம்மா எனக்கு நடக்குமான்னு நினச்ச ஒரு விஷயமா, என் கனவாக இருந்த ஒரு விஷயமா, லட்சியமாக இருந்த விஷயம் என் பிள்ளை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க, என் பிள்ளை நிறைவேற்றி கொடுத்துட்டான்னு கதிர் அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. கதிர் வந்தோடனே கட்டி பிடிக்கிறாங்க. உனக்கு சின்ன வயசுலேருந்து எப்போ பாரு கதிர் எது செஞ்சாலும் சின்னதாக செஞ்சாலும் பெருசாக பேசுவேன், நான் கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் உனக்கு பெருசாக தெரியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா கவர்மெண்ட் போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயினாகவே ஷை ஆகுறாங்க. அந்த மாதிரி நீ பண்ணுறப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நானும் அக்காவும் சமைக்கிறோன்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல, நீ என்னம்மா இங்கேயே டேராக போடுற, நீ வாமா நம்ம வீட்டுக்குன்னு கடிவாளம் போட்டு இழுக்கிறாரு. நீ நல்லா வருவாடா. கடைசியில் கண் கலங்குனாங்க நம்ம ராஜி. அதாவது இங்கேருந்து மீனாக போகிறதுல யார் கண் கலங்குறாலோ இல்லையோ, ஆனால் மீன் நல்லா கண் கலங்குறாங்கடா ராஜி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உனக்குலாம் எங்கே புரிய போகுது, நீ ரோபோவாச்சுன்னு சொல்லிட்டு கதிரை திட்டி விட்டுட்டு கிளம்புறாங்க. இங்கே இது நடந்தாலும் அங்கே ஒரு பக்கம் கடையில் பெரிய அலப்பறையாக நடக்குது. மறுநாள் காலையில் விடுதுங்க. ஊர் பூரா இதான் பேச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சக்திவேலு வீட்டில் போர்க்களமே வெடிக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா, பெரிய புள்ள பாண்டி சின்ன புள்ள பாண்டியை மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. நம்ம யார் குமார் தம்பி இதெல்லாம் தேவையா, நல்லவனா தெரிஞ்சிடலாம், ஆனால் ரொம்ப நல்லவனா நடிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் கடையில் என்ன கூத்து நடக்குதுன்னு பார்க்குறீங்களா, பாண்டியனை புகழ்ந்து தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க மாமனார் அடிக்கிறது தாங்கவே முடியல நம்ம சரவணனால. பாண்டியன் இங்கிட்டு கிளம்பிட்டு அங்கிட்டு போய் கல்லால் உட்கார்றது, எதுவுமே விலை தெரியாமல் வாங்கி போடுறது காசை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த நம்ம சரவணனுக்கு கடுப்பாயிடுச்சு. இன்னைக்கு அமௌண்ட் எடுக்கிறதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் தங்கமயில் முன்னாடி அமௌண்ட் எடுக்கிறாங்க. தங்கமயிலுக்கு தெரியலங்க, உங்கள் அப்பா திருடுறாண்டின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்துறாரு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பிளான் பண்ணி